சுருங்கி விரியக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம மைண்டில் என்னவெல்லாம் யோசிக்கிறோமோ என்னென்ன குணங்கள் இருக்கோ தாட் ரிலேஷன் அதுக்கு தகுந்த மாதிரியும் தான் இந்த நாடி நமக்கு உடம்புல பேசுது. நாடியை வச்சு ஒரு நபருக்கு என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல இருக்குது மனசில் இருக்குங்கிறத தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். இதயம் சுருங்கி விரியும் தன்மைக்கு தகுந்தாற் போலவும் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போலவும் நம்ம உடம்பு செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போலவும் ஒருத்தருடைய உடம்புலையும் நாடிகள் வேறு விதமாக இருக்கும். ஒரு நிமிடத்துக்கு ஒரு நபருக்கு எத்தனை நாடி துடிக்குது அப்படின்னு நீங்கள் அடுத்து கால்குலேஷன் பண்ணுங்க. 10 நபர்களுக்கு பார்க்க சொல்லியிருந்தேன். விரல்களை எப்படி வச்சுக்கணும், கையில் ஆணுக்குன்னா எந்த கை பெண்ணுக்குன்னா எந்த கை எப்படி பார்க்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆன்லைன் மூலமாக. இப்போ ஆன்லைனில் ஆழ்மன பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் வீடியோ பதிவின் மூலமாக உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன். 10 நபருக்கு நாடி பார்க்க சொன்னேன். லொக்கேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எப்படி ஃபிங்கர் மாடல் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நபருடைய கையை பிடிச்சு நாடி பார்க்குறதுக்கு நான் வாட்ஸ்அப்பில் எல்லாம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இப்போ இந்த ஹீலிங் இலவச பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறீங்க. அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு டைம் அப்படிங்கிறத ஒரு டைமா 2 டைமா 62 தடவை துடிக்குதா, 50 தடவை துடிக்குதா, 70 120ங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எத்தனை தடவை துடிக்குதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். டைம் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாப் வாட்ச் வச்சு அந்த டைமர் வச்சு நீங்கள் செல்ஃபோனை வச்சு டைமர் வச்சு 1 மினிட்டுக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஒரு 10லேருந்து 20 பேர் எப்போதுமே ரெகுலராக இன்னொரு 3 மாத காலத்துக்கு நீங்கள் இந்த நாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்களை நீங்கள் நியமித்து வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அருகில் இருக்கக்கூடிய நபர்கள், அப்படி வேறு வேறு வயசில் இருக்கக்கூடியவங்க ரெகுலராகவே ஒரு 10லேருந்து 20 பேர் உங்களுக்கு ரெகுலராக இருக்கிறது நல்லது. ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பர்ஃபெக்ஷனை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ மணிக்கட்டு பகுதியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். முழங்கால்லையும் பார்க்க முடியும், கழுத்து பகுதியிலையும் பார்க்க முடியும், இங்கே முழங்கையில் இந்த உள்பகுதியில் இங்கேயும் பார்க்க முடியும், குதிகால்லையும் நம்ம குதிகாலினுடைய மேல் பகுதியிலையும் பார்க்க முடியும், பாதத்திலையும் சில இடங்களில் பார்க்க முடியும். எவ்வளவு நாடி துடிப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு பல லொக்கேஷன் இருக்குது உடம்புல. பொதுவாக மணிக்கட்டு பகுதி. அப்போ கையினுடைய மணிக்கட்டில் கங்கண ரேகை பக்கத்தில் எங்கே வச்சு பார்க்கணுங்கிறத உங்களுக்கு ஆன்லைனில் ஏற்கனவே விளக்கம் சொல்லியாச்சு. அது ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொன்னதுனால நான் மீண்டும் அதை சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு ஆரோக்கியமான இளைஞருக்கு ஒரு நிமிடத்திற்கு 70-80 தடவை ஒரு துடிப்பு இருக்கும். அந்த துடிப்பு நீங்கள் கவனித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். இதை நீங்கள் செக் பண்ணணும். ஒரு நபரினுடைய பாலினம் ஆணா பெண்ணா, அவர் எந்த விதமான வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டிருக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கை குழந்தைக்கு அப்படின்னா 100 தடவை 120 தடவை கூட துடிக்கலாம். இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கை குழந்தைய விட கை குழந்தை ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை இப்படி நீங்கள் முடிவு பண்ணி பாருங்கள். அப்படி பிரித்து பாருங்கள் குழந்தைகளையே. பெரிய குழந்தைகள், சிறு குழந்தைகள், கை குழந்தைகள்னு பாருங்கள். பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 70லேருந்து 80 தடவை துடிக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 100லேருந்து 120 தடவை. ரொம்ப கை குழந்தை ஒரு 3 மாதம் 4 மாத குழந்தை 5 மாத குழந்தை இந்த மாதிரிலாம் கை குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 120க்கு மேலேயே துடிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது தான் தெரியும். விளையாட்டு வீரர்கள் விளையாண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரின்னு வைங்க. அதை நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். உங்கள் தலைவர்கள் மூலமாக எனக்கு நீங்கள் கொடுக்கணும். நாடி துடிப்பு உடற்பயிற்சி செய்யும்போது அதே போல் சாப்பிடும்போது நாடி துடிப்பு அதிகரிக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கே செக் பண்ணி பார்க்கணும். ஒரு உடற்பயிற்சி பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அல்லது உடற்பயிற்சி செய்த ஒரு நபரை உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னே செக் பண்ணிவிட்டு உடற்பயிற்சி செய்த பிறகு செக் பண்ணி நாடி பார்க்கணும். டைமர் வச்சு கவுண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அந்த நேரத்துக்குள்ளே எவ்வளவு துடிக்குது அப்படிங்கிறத சோதனைகள் செய்யணும். பரிசோதனைகள் செய்து பார்க்கணும். இப்போ நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன கேள்வின்னா, நாடி இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த நாடிக்கு என்ன டிசீஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்க. முதல்ல நாடியில் என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்குவோம்.
நான் சொல்லி தருவேன். இப்போ உதாரணத்துக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு 150 துடிப்புகள் வரைக்கும் உண்டாகும். பழைய காலங்கள்ல எல்லாம் வந்து இப்போ ஒரு இயல்பாக உள்ள ஒரு பெண்ணுக்கு 70, 80 அந்த மாதிரி துடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்கன்னா ஒரு நிமிடத்தில் 150 ரூபா துடிக்கும். அந்த காலத்துலலாம் ஸ்கேன்லாம் கிடையாது பாருங்க, எந்த சாதனங்களும் கிடையாது. நாடி துடிப்பை வச்சு தான் கர்ப்பத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு அந்த கர்ப்ப நேரத்தில் வந்து அதிகரிக்கும் அந்த பெண்ணுக்கு. அப்போ ரத்தத்தினுடைய அளவு அதிகரிச்சிச்சுன்னா இதயம் வந்து ரத்தத்தை செலுத்துவதற்கு கொஞ்சம் கடினமாக வந்து வேலை செய்யும். அப்போ அதனுடைய துடிப்பும் வேகமும் அதிகமாக இருக்கும். கருவினுடைய இதயமும் துடிக்கும். ஒரு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கருவினுடைய இதயமும் துடிக்கும். அது துடிக்கும் போது அங்கே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அப்போ கர்ப்பிணி பெண்ணை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது ஒன்று மட்டுமே போதுமா? ஒரு நபருக்கு 150 ரூபா துடிச்சிச்சுன்னா உடனே அவங்க கர்ப்பிணி பெண்ணுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா, அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இதை நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்து செக் பண்ணி கண்டுபிடிச்சு அதை சோதனையாக எழுதி வச்சுக்கிருவீங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேனே தவிர, இந்த ஒரு தகவல் மட்டுமே ஒரு பெண் கர்ப்பிணி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போதுமானது அல்ல. பாடங்களில் ஆரம்ப நிலை பாடங்கள், அதிக பாடங்கள்னு பாடநிலைகள் மாறுமில்லை. இது ஆரம்ப நிலை பாடம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் குழந்தைகளை பிரித்து பாருங்கள், பெரியவங்களை பாருங்கள், சில வியாதி உள்ளவர்களை பாருங்கள். ஒரு சக்கரை வியாதி உள்ளவரே ஒரு 3 பேர் எடுத்து 3 பேருக்கும் எப்படி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்துக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு மனிதனுடைய இதய துடிப்பு எவ்வளவு முக்கியமோ, எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு மூச்சு முக்கியமோ, அதே அளவுக்கு நாடி துடிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கைகளில் ஒருத்தரை பார்த்து அந்த மணிக்கட்டு பகுதியில் பார்க்குறது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை கைகளில் பாருங்கன்னு சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே 10 பேரை பார்க்க சொல்லியிருந்தேன். அது ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2 என்னென்னா, ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோன்னு நான் பார்க்க சொல்கிறேன். இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு அடுத்த வேலை தருகிறேன். 7 நாட்களாக ஆழ்மன பயிற்சி, இன்னையோட 3 நாள் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த பயிற்சிகள் நாம் நடத்த போகிறோம். 4 நாட்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த நாடி பார்க்குறதுக்கு ட்ரைனிங் ஆகிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் வீடியோ வடிவில் சொல்கிறேன். உங்களோட தலைவர்கள் வந்து இப்போ அமுதா அவர்கள் அவங்க டீமை என்கிட்ட பேச வச்சுட்டாங்க. குணசுந்தரி அவர்கள் மலேசியா அவங்க டீமை பேச வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஸ்வரி பேச வச்சுருக்காங்க. மீனாட்சி அவர்கள் பேச வச்சுருக்காங்க. இவங்க 4 பேர் டீம் மட்டும்தான் என்கிட்ட பேசியிருக்காங்க. அருண் ஜபாஸ் எனக்கு தகவல் கொடுத்துருந்தாரு, டீமில் பார்த்துருந்தேன். இன்னும் சில நபர்களும் தகவல் கொடுத்துருங்க. ஒரு முழுமையான தகவல் வரல. அந்த குரூப்பில் 10 பேரை பார்த்தவங்க இருந்தால் எனக்கு உடனே கம்யூனிகேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு இதில் சாண்ட்ரா அப்படிங்கிற ஒருத்தர் என்ன கேட்டாங்கன்னா, மலேசியாவில் இருக்காங்க சாண்ட்ராமா. பாருங்கள், இந்த வாட்ஸ்அப் மீட்டில் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஐயா, ஆண்களுக்கு வலது கையிலையும் பெண்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லையும் பார்க்க சொல்கிறீங்களே, ஏன்? அந்த வித்தியாசம் எதனாலன்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன் அவங்களுக்கு. அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு நபரினுடைய நாடி அப்படிங்கிறது அவங்களுடைய குணத்தை வச்சு மாறுபடுமா, குணத்தை வச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொன்னேன். இப்போ மோகம்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்தில் அப்படியே மோகம் கொண்டு மயக்கம் கொண்டு இருக்கிறது, அது வந்து மருட்சி நிலைன்னு சொல்லுவோம். அதனாலையும் நாடி மாறும். ஆத்திரம், அவசரம், ஆவேசம், கோபம், இதனாலையும் ஒருத்தருக்கு நாடியில் மாற்றம் உண்டாகும். அதிக ஆசைகள், ஏக்கம், காமத்தினாலையும் ஒரு நபருக்கு நாடியில் மாற்றம் உண்டாகும். மதம் பிடிச்சி வெறி பிடிச்சி செருக்கில் கிடந்தாங்கன்னா அவங்களுக்கும் நாடிகள் மாறும். பொறாமை, வெறுப்பு, விரக்தி, குறுகிய மன அமைப்பு உடையவர் அவங்களுக்கும் நாடியில் மாறும். அதிக பயம் உள்ளவங்க, கவலைப்படுறவங்க, கலக்கம் உடையவங்க, இது மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் தீ போல இருக்கக்கூடிய குணங்கள். ஒரே நெருப்பு தான், வெளிச்சம் நமக்கு கொடுத்து நன்மை கொடுத்துச்சுன்னா அதை விளக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது கெடுதலாக இருந்துச்சுன்னா தீ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது ஒரு கொடுமையான குணத்தை காட்டணும்னா அதுக்கு தீன்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே நெருப்பு தான். ஒன்று வெளிச்சம்னு சொல்லுவோம், தீபம்னு சொல்லுவோம். தீபம் அப்படிங்கும்போதும் தீ அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டுமே நெருப்பு தான், வித்தியாசங்கள் இருக்குது. அதுபோல் நம்மளுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி மூச்சு கனம் கொண்டதாக மாறுது. மூச்சு கனம் கொண்டதாக மாறுச்சுன்னா ஸோ அந்த கணத்தினுடைய சுவாச அலைகள் சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தில் போய் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். பிரச்சனை என்னன்னா அதனுடைய ப்ரெஷரை அங்கேயும் கொடுக்கும். அப்போ சுவாச நாடிகளின் வழியாக
நமக்கு வந்து ரொம்ப அந்த மாறுபாடுகளை உடம்பு பெறும். அப்போது மூலாதாரத்தில் பார்க்கும்போதும் சரி, இதய துடிப்புலையும் சரி, நாடியிலையும் எல்லா இடங்கள்லையுமே அதனுடைய மாற்றங்கள் நமக்கு தெரியும். 6 விதமான நமக்கு நீங்கள் குண்டலினி பயிற்சி பண்ணக்கூடியவங்க, வாசியோகம் பயிற்சி பண்ணக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம டீமில். எந்த பயிற்சிகள் பண்ணாலுமே 6 ஆதார சக்கரங்கள்லையும் அது மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். குணங்கள்னால பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும். நாடி துடிப்பில் மாறுபாடுகள், அதாவது தாட் ரிலேஷன், அப்புறம் பிளட் ரிலேஷன், இதனால வந்து நாடி துடிப்பில் நிச்சயமாக நாடி துடிப்பு அப்படிங்கிறது இதயத்தினுடைய சுருங்கி விரியும் தன்மை. தாட்டால் வருமா அப்படின்னா ஆமாம், எண்ணங்களால் நாடியில் மாற்றம் வரும். ஒரு நபருக்கு நாடியை பிடிச்சி அவர் எவ்வளோ நாளாக கவலையாக இருக்காரு சொல்ல முடியும். அவர் உடம்புல என்ன பிரச்சனை எதுக்காக வந்துச்சுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ சில பேர் அதிக உடல் எடையாக இருப்பாங்க. இப்போ சாண்ட்ராமா கேள்வி கேட்டதுனால தான் அவங்களுக்கு இந்த குணங்களை பற்றியெல்லாம் நான் சொன்னேன். எதனால் ஆணுக்கு ஒரு கையிலையும் பெண்ணுக்கு ஒரு கையிலையும் நாடி பிடிக்கிறோங்கிறதுக்கான விளக்கங்களில் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். மற்றதை பயிற்சியில் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டீம் மீட்டு உருவாக்கும் போது வாட்ஸ்அப்பில் மீட்டு உருவாக்குறாங்க. அப்போது தான் அவங்க கேள்வி கேட்கும்போது அனுபவத்தில் கேள்வி கேட்கும்போது தெரிஞ்சிருச்சு. அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குறாங்க. அதை நம்ம வந்து பதில் சொல்கிறோம். இப்போ 4 டீம் என்கிட்ட பேசியிருக்காங்க. மற்ற டீம் உடனடியாக பேசுங்க. பேசுனா தான் நீங்கள் கலந்தாய்வு செய்யும் போது தான் உங்கள் டவுட்டை எடுக்கும் போது தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ வாணி அவர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க. அமுதாமா குரூப்பில் நிறைய பேர் வந்து ஒரு கேள்விகளாக கேட்டாங்க. நான் விளக்கம் சொன்னேன். ஒருத்தருக்கு நாடி மெதுவாக இருக்குது, அண்ணனடை நடக்கிற நாடி சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வேகமாக இருக்கும் நாடி. அப்போ அதுக்கெல்லாம் இன்னும் வித்தியாசம். சில பேர்லாம் நாடியே தெரியலன்னாங்க. சில பேர் ஐயா எனக்கு 2 விரலில் நாடி தெரியுது, இன்னொரு விரலில் நாடி தெரியல அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் விளக்கங்கள் சொல்லியிருந்தேன் நான். அப்போ அந்த விளக்கங்கள் உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் பேசும்போது, ஏன்னா அவரவர் பார்த்த அனுபவம் அவரவருக்கு தான் தெரியும். அவரவர் கொஸ்டின் பண்ணும்போது அவரவருக்கான ஆன்சர் நாங்கள் தர முடியும். இப்போ ஆடியோவில் பேசினாலும், வீடியோவில் பேசினாலும், செய்திகள் அனுப்பினாலும், ஆன்லைன் மீட்டிங் வந்தாலும் ஜென்ரலாக நான் என்ன சொல்லித்தரணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒன்று வேணும்னா உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் என்கிட்ட பிச் பண்ணும்போது, த்ரோ பண்ணும்போது, உங்கள் கேள்வி என்கிட்ட நீங்கள் வீசும்போது தான் நான் உங்களுக்கு அழகான பதிலை தர முடியும். இப்போ சில பேர் உடல் எடை அதிகமாக இருப்பாங்க, அதனாலையும் நாடிகளில் மாற்றம் உண்டாகும். மன அழுத்தம் இருக்கும், அதிகமான கொழுப்பு இருக்கும் உடம்புல, ரொம்ப உயர்ந்த இரத்த அழுத்தம் இருக்கும். இதனாலையுமே வந்து நாடி துடிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. இதெல்லாம் நாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒருத்தர் கையையும் பிடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம உடம்பு வந்து இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இதான் அடிப்படை. இதை வச்சு தான் நம்ம உடம்பு இருக்குது பாருங்கள். இந்த ஓட்டங்களை வந்து சரியாக நம்ம சீரமைச்சோம் அப்படின்னா எல்லாரையுமே குணப்படுத்த முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மா பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, கணவன் மனைவி, யாராக இருக்கட்டுமே, உங்கள் குடும்பத்தை உங்களால் காப்பாற்ற முடியும். நாடி பார்க்க கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் உங்களை நான் நாடி சொல்லித்தர்றேன். நீங்கள் எல்லாரையும் காப்பாற்றுங்க. நான் ஒரு ஆள் எவ்வளோக்கு சொல்லிக் கொடுத்து எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியும்? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நீங்கள் காப்பாற்றுங்க. எப்பயும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நமக்கு மரணம் என்பது ஒரு நாள் வரும். அந்த மரணம் வரும் வரைக்கும் மரணிக்காமல் இருக்க வேண்டும். டெய்லி செத்தா பிழைக்கிறது நம்ம ஏன் அப்படி செத்து பிழைக்கணும்? வேண்டாம். டெய்லி நாம் ஏதாவது ஒரு மன வருத்தத்துக்கு உட்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி ஏதாவது ஒரு அவஸ்தை, வயிற்று வலி, தலைவலி, கண்ணு வலி, காது வலி, இடுப்பில் பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ், எதுக்கு துன்பத்தில் கடந்து தேகணும்? வேண்டாம். எந்த துன்பமும் இல்லாமல் வாழலாம். அதுக்கு நாம் நாடி பார்க்க தெரிஞ்சால் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னா அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்து, அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான பயிற்சி முறைகளை எடுத்து, இயல்பாக நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் நல்லா இருக்கலாம். இப்போ நான் ஹீலிங் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதுக்கு சில தகுதிகள், கழிவுநீக்க பயிற்சி முடித்து மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சி வந்து, அதுக்கப்புறம் 48 நாள் பயிற்சி, அதிசய உடம்பு பயிற்சி எடுக்கணும். இப்போ எதுவும் வியாதிகள் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு 48 நாள் ட்ரைனிங் தருவேன். அதுக்கப்புறம் சில பேர் வியாதி இல்லைம்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்புறமா நம்ம 48 நாள் உடம்பை எப்பயுமே இரும்பு கொட்டை முரட்டு சிங்கம் மாதிரி தகதகன தங்க உடம்பை வச்சுக்கிறது அப்படிங்கிற பயிற்சி கொடுப்போம் 48 நாள். இதெல்லாம் முடித்தவங்க தான் நம்ம ஹீலிங் பயிற்சிக்கு வர முடியும்.
இப்போ நாடியில் நான் எல்லா நாடியும் இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரல. வாத நாடி இருக்குது, பித்த நாடி இருக்குது, ஐய நாடின்னு ஒன்று இருக்குது, உள்நோக்கு நாடின்னு ஒன்று இருக்குது, வலக்கண்ணில் நாடி, இடக்கண் நாடி, வலச்செவி நாடின்னு ஒன்று இருக்குது, ஆண்குறி பெண்குறியில் நாடிகள் இருக்குது, இடச்செவி நாடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆசன வாயில் நாடி, எருவாயின்னு சொல்லுவோம். எருவாய், கருவாய். கருவாய்னா ஆண்குறி பெண்குறி கருவை உருவாக்குறது. எருவாய்னா மலம் போகிற இடம், அதனால் எருவாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நாடிகள் வந்து விதவிதமான நாடிகள் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வாத நாடி அதிகமானுச்சுன்னா உடம்புல குத்தல் வலி இருக்கும், கை கால் மூட்டுகளில் வலி அதிகமாக இருக்கும், கை கால் முடங்கி போகும், குனிஞ்சு நிமிர முடியாது, பசியில் பிரச்சனைகள் உண்டாகும், ரொம்ப மூச்சு பிடிப்புகள் உண்டாகும், வயிற்று பொறுமல் இருக்கும், வயிற்றுல மந்தம் இருக்கும், பசி வந்து எப்படி சொல்கிறது, எல்லாரும் மாதிரியும் பசிக்காது, பசி எடுக்காதுன்னு கூட சொல்லலாம், மலச்சிக்கல் இருக்கும், சிறுநீரில் கட்டு உண்டாகும், வாய் புளிச்சு போகும், அடிக்கடி பேதி வந்து போகும். இதெல்லாம் வந்து வாத நாடி அதிகமாயிருச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை இருக்கும். இது நம்ம வந்து இது இப்போ எடுத்தோன்னு தெரிஞ்சுக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறீங்க. ஒரு நிமிடத்துக்கு எத்தனை நாடி துடிக்குது அது பார்க்கணும். அது ஒரு சராசரி நாடி நம்ம கவுண்ட் எடுக்கணும். எடுத்துட்டு 30 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நபருக்கு என்ன பிரச்சனைங்கிறத. 30 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். 30 செகண்டில் கண்டுபிடிக்கணும்னா ஒரு 30 நாளாவது நம்ம பயிற்சி பண்ணால் தான் கண்டுபிடிக்கலாம். சில பேர் கொஞ்சம் அவசரப்படுறீங்க, எங்களுக்கு உடனே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. இது வந்து ஒரு நபரினுடைய உள் உறுப்புகளை பற்றி தெரிந்து கொண்ட பிறகுதான் நாம் இதெல்லாம் சரிவர புரிஞ்சுக்க முடியும். உயிர் விஷயம் அது, உடனேக்குடனெல்லாம் அதுவும் தெரிஞ்சுக்க முடியாது, ப்ராக்டிஸில் தான் வரணும். இப்போ பித்த நாடி அதிகமாயிருச்சுன்னா உடல் நடுக்கம் உண்டாகும், உடம்புல வறட்சி உண்டாகும், எரிச்சல் இருக்கும், அப்படியே தலை கொடையும், மண்டை குடைச்சல்னு சொல்லுவோம், மண்டை குடைச்சல் வரும், நாக்கு அப்படியே வறட்சியாகி போகும், ஒரு வாயில் கசப்பு வரும், தாகம் அடிக்கடி எடுக்கும், விக்கல் வரும், வாந்தி உண்டாகும். இப்போ குழந்தைக்கு சில பேருக்கு விக்கல் உண்டாகும். பிறந்த குழந்தைகள் அந்த வளர்ச்சி காலங்களில், பிறந்த குழந்தைன்னா ஒரு 3 மாதம் 4வது 5வது மாதம் இந்த மாதிரி நேரங்களில், அதை நீங்கள் இதோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தலை கிறுகிறுப்பு வரும், காது அடைப்பு வரும், சோம்பல் பிரச்சனை வரும். பித்த நாடி அதிகமாயிருச்சு அப்படின்னா நெஞ்செரிச்சல் உண்டாகும், மந்தமாகவே இருப்பாங்க, குளிர்காய்ச்சல் வரும், இரத்த சோகை, மஞ்சக்காமால, மயக்கம், அந்த மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. பித்த நாடி அதிகமானுச்சுன்னா அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பித்த நாடி அதிகமானுச்சுன்னா சில பேர் ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. பித்த நாடி அதிகமானால் இதெல்லாம் வரும். கண் பார்வை தெளிவில்லாமல் போகும், கண் உள்வாங்கி போகும், அடிக்கடி பார்வை இருண்டு போகும், சிறுநீர் வந்து மஞ்சள் நிறமாக போகும், சில நேரம் அப்படியே ரிலேட்டடு ரெட்டு சிகப்பு நிறத்தில் கூட போகும். இதெல்லாம் வந்து பித்த நாடி அதிகமானால் இருக்கக்கூடியது. இப்போ வந்து வாத நாடி ஒருத்தருக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு நாடி பார்க்காமலே கண்டுபிடிக்க ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னா, உடம்பு எப்போதுமே குளிர்ச்சியாகவே இருக்கும். வாத நாடி அவருக்கு நிறைய இருக்கிறதுக்கு அறிகுறி. இப்போ வாத நாடி இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த சிக்னல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மலம் வந்து கொஞ்சம் எல்லோவாக இல்லாமல் லைட்டாக கருப்பாக போகிற மாதிரி இருக்கும், கண்ணில் நீர் வலியும் அடிக்கடி, நாக்கு கொஞ்சம் கருத்து கொஞ்சம் வறட்சியாக இருக்கும், சிறுநீர்லேயும் லைட்டாக கருப்புன்னா கருப்பு இல்லை, இருக்கிற கலரை விட கொஞ்சம் கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கும். இப்படியெல்லாம் வந்து அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வாத நாடி இருக்கிறவங்களுக்கு சிறுநீருடைய அளவு கூட கொஞ்சமாக போகும். இதெல்லாம் வந்து அறிகுறிகள், வாத நாடி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். வாத நாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட சிறுநீர் எப்படி போகுது அப்படிங்கிறலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இப்போ பித்த நாடி வந்து அவங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பித்த நாடி அதிகமானால் என்ன பிரச்சனைங்கிறதையும் தெரிஞ்சாச்சு. அப்போ அதுக்கு வந்து உடம்பு சூடாக இருந்துச்சா பித்த நாடி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முகம் சிவந்திருக்கும், கண் விழி வந்து அடிக்கடி சிவப்பாகவே இருக்கும், மலமும் லைட்டாக வந்து ஒரு சிவப்பாக போகிற மாதிரி இருக்கும். சிவப்புன்னா ரெட் கலர் இல்லைங்க, அந்த இயல்பு கலரை விட சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ செவக்க வருங்கன்னு சொல்லுவோம்ல, இப்போ வெங்காயம் வறுத்து செவக்க வருங்க, ஒன்று செவக்கன்னா சிவப்பாவா அப்படி இல்லைல்ல. அது நான் சொல்லித்தரேன், இப்போ சொல்லித்தரேன் அந்த சிவப்புங்கிறத எப்படிங்கிறத நம்ம பயிற்சிகள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். சிறுநீர் நல்லா மஞ்சளாக போகும், சில நேரம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். பித்த நாடி அதிகமாக உள்ளவங்களுக்கு
இதெல்லாம் அறிகுறிகள், பித்த நாடி அதிகமாயிருச்சுங்கிறதுக்கான அறிகுறிகள். அடுத்து கபநாடி. கபநாடி அதிகரிச்சா உடம்பு வந்து கரையும், உடம்பு வந்து கரைஞ்சிட்டே போகும், உடம்பு வத்தி போகும், வெளுக்கும் உடம்பு, அப்படியே குளிர்ச்சி தாங்க முடியாது, சாப்பாடு பிடிக்காது, சாப்பிடவே பிடிக்காது, விக்கல் உண்டாகும், வாந்தி வரும், இருமல் வரும், மேல் மூச்சு உண்டாகும், வியர்வை வந்து அடிக்கடி இருக்கும், நெஞ்சு பகுதி விழா பகுதியிலெல்லாம் வந்து வலி வேதனைகள் உண்டாகும், உமிழ்நீர் நிறைய சுரக்கும், சில பேருக்கெல்லாம் இருமுனாலே ரத்தம் வரும். இதெல்லாம் கேட்டு பயந்துக்காதீங்க. நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் இப்போ ஒரு நாடி கபநாடின்னு கண்டுபிடிச்சா அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கபநாடினோன்னு வந்துருமோ அப்படிலாம் பயப்படக்கூடாது. சில பேர் வியாதிகளை பற்றி என்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்டதுனால நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இதை வச்சு பயந்துக்கூடாது. நம்ம நாடி பார்க்குறதோ, டயட்டு ஃபாலோ பண்ணுறதோ, நம்ம ஹீலிங் முறைகளை கற்றுக்கிறதோ, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நம்ம இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அறிவை பெருக்கிக்கிறது ஆரோக்கியத்துக்கு தானே தவிர பயந்துக்கிறதுக்கு கிடையாது. பயந்துக்காதீங்க. இப்போ இது கபநாடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அறிகுறிகள் என்ன அப்படின்னா, வேர்வை இருக்கும், உடம்புல அடிக்கடி வேர்க்கும். வேர்க்கிறது எல்லாருக்கும் தானே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. இது அளவுக்கு அதிகமான ஒரு வேர்வையாக இருக்கும். அப்புறம் முகத்தில் வந்து ஒரு என்ன ஒரு வெளிராக இருக்குது அப்படிம்போம். வெளுத்து போன மாதிரி இருக்கும். அதுமாதிரி கண் விழியும் அப்படி இருக்கும், நாக்கும் வெளுத்து போன மாதிரி இருக்கும், பல்லும் வெளுத்து போன மாதிரி இருக்கும், மலம் சிறுநீர் எல்லாமே வெளுத்து போயிருக்கும். கண்ணில் அடிக்கடி என்ன ஆகும்னா பூளை கட்டும், அப்படியே கண்பில கட்டிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லோ கலரில் வந்து தூங்கி எந்திரிக்கும் போது வரும் பாருங்க, நிறைய அது அது அதாவது வெறுத்து போகிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். அது வந்து கபம் இருக்குது, கப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு அறிகுறிகளோ இல்லை ஏதாவது ஒரு சொன்ன டிசீஸோ இப்போ வீடியோவில் நீங்கள் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா, பார்க்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கும் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் யாரும் இதை வச்சு இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு இந்த நாடி அதுக்கு அந்த நாடி அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தரல, ஆரம்ப நிலை விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வியாதிகளை பற்றி அடிக்கடி கேட்டதுனால நான் உங்களுக்கு ஒரு யதார்த்தமாக சில விஷயங்களை சொல்லணுமேனு ஒரு அறிமுகமாக சொல்லியிருக்கேன். ஒரு டிசீஸ் இவருக்கு இதனால தான் வந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, கண்டுபிடிச்ச பிறகு உடனேலாம் அதை உறுதி பண்ணக்கூடாது. அதை உறுதி பண்ணுறதுக்கு இன்னும் சில செக்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பயிற்சிகள் எடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ஜிதமாக ஒரு முடிவுக்கு வரணும். உடனடியெல்லாம் முடிவுக்கு வரக்கூடாது. அப்படி உடனடியாக முடிவுக்கு நம்ம வந்தோம்னா எதிர இருக்கக்கூடிய நபர் நம்மளை நம்பி அவர் வந்து நம்ம நல்லது பண்ணுவோம் அப்படின்னு அவர் கையை கொடுத்து அவர் நாடி பார்க்க சொல்லியிருக்காரு. அவருக்கு நாம் நல்லது செய்யணும். உடனடியாக முடிவுக்கு வந்து நம்ம அறிவுக்கு எது உடனடியாக புலப்பட்டுச்சோ அவசரப்படுத்த அவர் உடம்புல என்னதான் பிரச்சனைன்னு நாமளாக முடிவெடுத்துடக்கூடாது. முடிவெடுத்தாலும் கூட அது திரும்ப திரும்ப மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும். இந்த நிமிடம் வரைக்குமே எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வரும்போது நானும் குருநாதர்களை கேள்வி கேட்பேன், அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிடுவேன். அவங்கள்ட்ட சில விஷயங்களை நுணுக்கங்கள் இன்னும் தேவைப்படும் போது தெரிஞ்ச விஷயங்களே திரும்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நாம் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவோம். இது மருத்துவம் அப்படிங்கிறது, நம்ம நிறைய ஒரு நாடிங்கிறது, ஹீலிங் அப்படிங்கிறது இப்போ எந்த படிப்புகளுமே வந்து பெரிய அளவுக்கு இன்னும் நுணுக்கம் போகக்கூடியது தான். அதுவும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அல்ல குறையாது. கற்க கற்றுட்டே இருக்கலாம். ஒரு நபரும் ஒரு உடம்பும் ஒரு விதமானது. ஒவ்வொரு உடம்பும் நம்மக்கிட்ட ஒரு விதமாக பேசும். அதனால் நாடி பார்க்குறது அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. லொக்கேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, மகிழ்ச்சி. அடுத்து 1 மினிட்டுக்கு எத்தனை தடவை அப்படின்னு பார்க்கணும். 10லேருந்து 20 பேரை ரெகுலராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அவங்கள வச்சு நீங்கள் சோதனைகள் செய்யுங்க. உங்களுடைய ஹீலிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க பழக்கமானவங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் ஒத்துழைப்பு நிச்சயமாக கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட ஒத்துழைப்பும் கூட நீங்கள் கேளுங்க. ஒத்துழைப்பு கேட்டு ப்ராக்டிஸை பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரீடிங்கெல்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு 30 நாள் 35 நாள் கழித்து அவங்க உடம்புல எப்போவெல்லாம் என்னவெல்லாம் மாற்றங்கள் இருக்குது, எப்படி அவங்க உடம்பை சீராக வச்சுக்கிறதுங்கிறத
இன்னொரு 30 to 35 டேஸ் கழித்து அவங்களுக்கு நீங்கள் டிப்ஸ் கொடுக்க முடியும், அவங்கள சீரமைக்க முடியும், முழுமைப்படுத்த முடியும். அது அவங்களுக்கு அது உங்கள்கிட்டேருந்து லாபமாக இருக்கும். இதில் லாபம் பார்த்தும் உங்களுக்கு அவங்க கைகளை கொடுக்க முடியாது. உங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு தான் அவங்க வந்து இந்த ஹீலிங்க்கு நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நபர்கள் தேவைப்படுறாங்க. நீங்கள் ஒரு பயிற்சிக்கும் புது புது நபர்கள்ட்ட போகலாமா, அது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் புது புது நபர்கள் எவ்வளோ பேர்ட்ட வேணாலும் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 20 பேரும் லிமிட் பண்ணிக்க வேண்டியதில்லை. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 20 பேர், திரும்ப திரும்ப ஒரே ஆளுக்கிட்டையே நீங்கள் இப்போ ஏற்கனவே யாருக்கிட்ட நாடி பார்த்து கற்றுக்கிட்டீங்களோ அவங்கக்கிட்டேயே திரும்ப போய் 1 மினிட்டுக்கு எத்தனை நாடின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அவங்களுக்கே வந்து காலையில், சாயந்தரம், அதுக்கப்புறம் இரவுன்னு 3 நேரம் பிரித்து அந்த 1 மினிட்டுக்கு ஒரு தடவை இப்போ ஒருத்தருக்கு 90 தடவை வருதுன்னா அதே 90 மதியம் இருக்கா, அதே 90 இரவு இருக்காங்கிறத பார்க்கணும். நீங்கள் அதை பார்த்து 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 கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரே நபர்னால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பழக்கப்பட்டு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒத்துழைப்பு கொடுக்குற நபர்கிட்ட தான் நீங்கள் போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நண்பர்களும் வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினர்களும் நீங்கள் விதவிதமான வயதுடைய வேறு வேறு விதமான டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்கள் சில பேரை பழகி வைத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலும், இதுவரையும் அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் இந்த ஹீலிங் பயிற்சிக்காக நீங்கள் சில நபர்களிடம் பழகி இனிமேல் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுவீர்கள் என்கிற நம்பிக்கையிலும் தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் நம்ம பயிற்சி குழுவில் இருக்க முடியும். நான் எல்லாருக்கும் சொல்லித்தர்றது கிடையாது. சில பேர்லாம் ஹீலிங் கற்றுக் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. எதாக இருந்தாலும் கழிவு நீக்க பயிற்சி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அங்கே போங்க, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஒரு நபரும் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில் கொண்டு வரணும். அது மலக்கழிவுன்னு இல்லை, சளிக்கழிவுன்னு இல்லை, ஞானக்கழிவுகள் எந்த கழிவாக இருந்தாலும் மனக்கழிவு, மலக்கழிவு, சளிக்கழிவு, மண்டச்சளி, தொண்டைச்சளி, நெஞ்சுச்சளி எல்லாம் வெளியில் வரணும். வந்தால் தான் பயிற்சி. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். நான் தான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், மனநிலை மாற்றமும் நாடிய மாற்றம். அப்போ மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சி அதுக்காக தான் கொடுக்குறோம். உடம்புல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பேடாகவே உடம்புக்குள்ளே கழிவுகள் வச்சுருந்தாங்க அப்படின்னா எல்லாமே பேடாக மாறி போயிடார். கழிவு நீக்கம் பண்ணணும். இன்னும் கழிவு நீக்கம் செய்தவர்களுக்கு நீங்கள் நாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பிரமாதப்படுவீங்க, அதிசயித்து போவீங்க. கழிவு நீக்கம் செய்தவர்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு நீங்கள் நாடி பார்த்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் யார் இந்த 10-20 பேருக்கு நீங்கள் நாடி பார்க்குறீங்கன்னா அவங்க நம்ம கழிவு நீக்க பயிற்சி பண்ணவங்களாவோ, நம்ம மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சியில் கலந்து கொண்டவர்களாகவோ அவங்க ஒருபோதுமே இருக்க போகிறது இல்லை. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம டீமுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தானே கழிவு நீக்க பயிற்சியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம டீமுக்குள்ளே யாரெல்லாம் ரெகுலராக கரெக்டாக பயிற்சி பண்ணாங்களோ, நம்ம கழிவு நீக்க பயிற்சி 21 டேஸ் இன்னர் ஆர்கான் பயிற்சியெல்லாம் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், அதிசயித்து போவீங்க. நாடி அப்படித்தான் உங்கள்கிட்ட பேசும், அருமையாக பேசும். உண்மையிலே நிஜமாக நீங்கள் நாடி ரொம்ப சூப்பராக கற்றுக்கணுன்னா நம்ம 21 நாள் கழிவு நீக்க பயிற்சி முடித்து மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சி முடித்தாங்கல்ல, மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கையை வாங்கி நீங்கள் தொட்டிங்கன்னா தான் உண்மையான நாடியை கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம். நம்ம டீமுக்குள்ளே யாரும் அவங்களால அப்படி நாடிகளை ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே உங்களோட குரூப் நேம், உங்கள் லீடர் நேம், உங்களோட பேர் இதை டைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கிற ஆதாரம் உங்கள் தலைவருக்கு தெரியும். உங்கள் தலைவர் உங்கள் குழுவில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கங்கிறத எனக்கு தகவல் சொல்லுவாங்க. அதோட இதை 2வது பயிற்சியாக எடுத்து ஒரு நிமிடத்திற்கு ஒரு நபருக்கு எத்தனை முறை துடிக்கிறது நாடி துடிப்பை கண்டுபிடித்து உங்கள் தலைவர் வாயிலாக எனக்கு சொல்லவும். தலைவர் தான் எல்லாமே. ஒரு குரூப்புக்கு லீடர்னு ஒருத்தரை நியமிச்சிட்டோம்னா அவர் தான் எல்லாமே. அவர் தான் நமக்கு எல்லா தகவல், நான் சொல்கிற தகவலை உங்களுக்கு கொண்டு வர்றவர், நீங்கள் கொடுக்குற தகவலை எனக்கு கொண்டு வருவார். தலைவரின் வழியாக நீங்கள் எந்த சந்தேகமும் என்கிட்ட கேட்கலாம். எல்லோருக்கும் எப்பயுமே ஆன்சரபிளாக இருப்பேன். தரமான, சரியான, முறையான நல்ல பதில்களை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் எல்லாருமே நல்ல ஹீலிங் பர்சனாலிட்டியாக மாறலாம். ஒரு நபரை ஈஸியாக நீங்கள் குணப்படுத்த முடியும் நேச்சுரலி. மீண்டும் சொல்கிறேன், எல்லாரையும் குணப்படுத்திட முடியுமான்னா சில டிசீஸை குணப்படுத்துறது ஹீலிங்கில் வாய்ப்பு இல்லை.
அதாவது மருத்துவத்தினுடைய உடனடி உதவி தேவைன்னு சில பேருக்கு இருக்கும். அவங்களையெல்லாம் மருந்துகள் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் சிகிச்சை வழியில் தான் அவங்கள, அது ஆப்ரேஷனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது சித்த மருந்துகள் எடுக்கலாம். அப்படி சில மருந்து முறைகள் இருக்குது. அது நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் இந்த டாக்டரை போய் பாருங்கள், இவரை பாருங்கள், இவரை பார்த்தா தான் உங்களுக்கு சரியாகும், நீங்கள் ஆயுர்வேதா போங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும். சில பேர் நேச்சுரலாக குணப்படுத்தலான்னு சொல்லி சில பேர்லாம் அவங்க பிரச்சனைகளை பெருசுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏன் மருந்தை வெறுக்கிறீங்க? மருந்துங்கிறது மறு உந்து சக்தி. நிறைய பிரச்சனைகள் மருந்தில் தீர்க்க முடியும். வேற ஒரு உந்து சக்தி உணவின் மூலமாக தீர்க்க முடியாததா, ஹீலிங் மூலமாக தீர்க்க முடியாத, மருந்துகள் மூலமாக தீர்க்க முடியும். மறு உந்து சக்தி வேணும். எவ்வளவுதான் மருந்து எடுத்தாலும் சுய கட்டுப்பாடு, சுய ஒழுங்கு, டயட்டு, நம்மளுடைய மனசை சீர்படுத்திக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் மருந்து வேலை செய்யும். அது சரிதான், அதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் வேணும் தான். நான் சொல்லித்தரக்கூடிய நேச்சுரல் பழக்கங்கள் தான் முக்கியத்துவமாக தேவை. இப்போ இது ரொமாட்டிட் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு என்கிட்ட வர்றாருன்னு வைங்களேன், நான் டயட்டு கொடுப்பேன். 7 மாதத்தில் எப்படிப்பட்ட ஆரிய எஃபெக்டாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம். முதல் 3-4 மாதங்களுக்கு வலி அதிகமாக இருக்குமே உடம்புல. அந்த வலி நான் கொடுக்குற டயட்லனால வலி ஆகாது. இயல்பாகவே அவங்க 10 வருஷமா ஆரிய எஃபெக்டில் இருக்காங்க, மாத்திரை சாப்பிட்டுருக்காங்கன்னா அந்த வலி இருந்துகிட்டே தானே இருக்கும். 4 மாத காலங்களுக்கு பிறகு தான் நம்ம டயட் மூலமாக வலி குறைய ஆரம்பிக்கும். 5வது 6வது மாதத்துல தான் குணமாகும். 7வது மாதம் சுத்தமாக குணமாயிரும். அப்போ முதல் 3-4 மாதங்கள் அந்த வலியை தாங்கணுமே, அப்போ அதுக்கு ஒரு மருந்து எடுத்து தானே ஆகணும். இப்படி நாம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி ஒரு கூட்டு முறை அடிப்படையில் ஒருத்தரை குணப்படுத்தணும். ஒருத்தரை குணப்படுத்த என்ன வழியோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம திறமையை அவங்கக்கிட்ட காட்டுறது தான் நம்ம நோக்கம்னு இருக்கக்கூடாது. ஹீலர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்கிட்ட யாரெல்லாம் பயிற்சி எடுக்கிறீங்களோ நான் யாருக்கெல்லாம் சொல்லித்தர்றேனோ, நம்ம திறமையை அவங்கக்கிட்ட காட்டுறது நம்ம வேலை இல்லை. அவங்கள சரி பண்ணணும், நலப்படுத்தணும், குணப்படுத்தணும், அதுதான் நம்ம வேலை. நல்லது செய்வோம். உடனே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தலைவரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.